இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், மிளகு எல்லாமே போட்டு அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் நமக்கு 2 ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை இது எல்லாமே போட்டு லைட்டாக கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அளவாகவே போடுங்க, ஏன்னா நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா பிரியாணி லைட்டாக இனிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அளவாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம தேவையான காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன காய்கறி ஆட் பண்ணிக்கிறேன், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் காய்கறிலலாம் நல்லா உப்பு சாரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம காய் நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு ஒரு குக்கரை வந்துட்டு ஒரு 3 விசில் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video guys. Bye.